Good morning students. I am Vetri Chelvi from Chemistry Simplified Tamil. இன்னைக்கு நான் இங்கே இது பாருங்கள் ஜனவரி 2023 ஷிஃப்ட் டு ஜேஇ கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சம் பேசிக் கான்செப்ட்ஸில் 2 கொஸ்டின் தான். இதனால் நீட் ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் இனி இது வரைக்கும் நீட்டில் வரல, இனி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கொஸ்டின் பார்க்கலாம். பேசலாம். இப்போ இந்த இடம் எங்கே நம்ம இருக்கோம் அப்படின்னா, இந்த கம்பஷன் ரியாக்ஷன் அப்படின்னு ஒன்று படிப்போம் பார்த்தீங்களா, அது and hydrocarbon A undergoes a combustion in the presence of the air. It requires 9.5 equivalent of oxygen and produces 3 equivalent of water. What is the molecular formula of A? இப்போ ஹைட்ரோகார்பன் கம்பஷன் ஈக்குவலன் எவ்வளோ ஆக்சிஜன் தேவைங்கிறது 9.5 ஈக்குவலன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் எவ்வளோ வருதுங்கிறது 3 ஈக்குவலன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதில் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் த ஏ கேட்குறாங்க. இப்போ இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனி ஹைட்ரோகார்பனுடைய கம்பஷன் அந்த ரியாக்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். புரியுதுங்களா? அதாவது கார்பன் எக்ஸ் ஹைட்ரஜன் ஒய் ப்ளஸ் உங்களுடைய ஆக்சிஜன் x plus 4 y by 4 of oxygen gives x amount of carbon dioxide y by 2 of water அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனை எழுதலாம். இந்த ஈக்குவேஷன்லாம் இது வரைக்கும் நான் ஆஸ் டீச்சராக சொல்லி கொடுத்துருந்தப்பே அதுக்குலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இப்போ தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அதனால் நம்ம படித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எதுனா இது கம்பஷனில் இருக்குது. ஹைட்ரோகார்பன் லெசனில் கார்பன் எக்ஸ் ஹைட்ரஜன் Y plus ஆக்சிஜன். ஆக்சிஜனுடைய ரெக்யர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா இது மனப்பாடம் பண்ணிடுறது கஷ்டம்தான். ஆனால் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு, வேறு வழி இல்லை. அதனால் நம்ம படித்து தான் ஆகணும். எது எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 4 ஆஃப் ஆக்சிஜன். இதை நீங்கள் எப்படி படிச்சுக்கலாம்னா, ஒய் பை 4 தட் இஸ் கால்ஸ் கால் பங்கு ஆக்சிஜன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். y by 4 of oxygen gives carbon dioxide and water. இதில் ஒன்றும் பெரிய பெருசாக இருக்காது. பட் ஆனால் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டாக்கியோமெட்ரி டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஈக்குவேஷன்லாம் இந்த ஃபார்முலா ரெடி பண்ணுவீங்களா, அந்த இதில் எழுதி வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டெய்லி அந்த ஃபார்முலாவெல்லாம் படித்தாகணும். கார்பன் டை ஆக்சைடு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸு, அதுதான் கார்பன் டை ஆக்சைடாக வருது. இங்கே இருக்கிற ஒய் அப்படியே வாட்டராக வராது, ஒய் பை 2. அந்த ஒய் பை 2 தான் நான் என்ன சொன்னால் ஆஃப்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இது ஈக்குவலன் டு ஆக்சிஜன் எதுக்குன்னா 9.5க்கு நீ ஈக்குவலைஸ் பண்ணணும். இதை எதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணணும்னா 3க்கு ஈக்குவலைஸ் பண்ணணும். அப்போ உனக்கு இது ஆன்சர் கிடச்சிடும். இப்போ இந்த வாட்டர் போடுங்களேன், உங்கள் முன்னாடியே போகிறேன். y by 2 is equal to 3. அப்போ y is equal to என்னது 6. இப்போ இந்த 6 கொண்டாந்து இங்கே போடுங்க. that is called x plus 6 by 4 is equal to 9.5. அப்போ இதை கேன்சல் பண்ணால் உனக்கு 3 by 2 that is called 1.5. ஸோ x is equal to 9.5 minus 1.5 எவ்வளோ வருதுன்னா 8. ஸோ எக்ஸுங்கிறது கார்பன் உன்னுடைய ஃபார்முலா. கார்பனுடைய ஃபார்முலா யூ கேன் ரைட் ஹியர். கார்பனுடைய ஃபார்முலா ஐ வில் ரைட் லைக் திஸ். கார்பனுடைய ஃபார்முலா 8, ஹைட்ரஜனுடைய ஃபார்முலா 6. ஸோ திஸ் இஸ் த வே யூ ஹேவ் டு ப்ரொசீட். ஸோ இந்த ஈக்குவேஷன் மனப்பாடம் பண்ணிவிட்டு இது ஒரு வழியாக எப்படி போகிறதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த மாடலில் எந்த சம்ஸ் வந்தாலும் போட்டுடலாம். C8H6. ஸோ திரும்ப அகெயின் ஈக்குவலன்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஈக்குவேஷனை தவிர வேறு எதுவுமே நமக்கு கிடையாது. இந்த ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். இப்போ இதை தான் அவங்க சொல்யூஷன்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. திஸ் இஸ் த சொல்யூஷன். அண்டு இங்கே மிஸ்ஸு நான் முன்னாடியே ஒரு ரெடிமேடாக ஒன்று போட்டு வச்சுருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ போத் ஆர் இஸ் சரி. இப்போ இது ஒரு வாட்டி போட்டப்போ சிஸ்டமேட்டிக்காக போட்டேன், அடுத்த வாட்டி போகிறப்ப நமக்கு ஈஸியாக வருது பாருங்கள். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போதுமே கொஞ்சம் சம்ஸை போட்டதே திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள், அப்போ தான் ஸ்பீடு பிக்கப் ஆகும். இதில் திஸ் இஸ் ஈக்குவல் டு 9.5, திஸ் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ இதிலேருந்து நமக்கு ஒய் கிடச்சிது. ஒய்யை கொண்டாந்து அங்கே சப்ஸ்டியூட் போட்டோம்னா உனக்கு இந்த இடத்துல எக்ஸ் வருது. எக்ஸோடைய வேல்யூ என்ன வருதுன்னா 8. ஸோ இதிலேருந்து ஃபார்முலா இஸ் ரெடி. ஸோ அப்போ இதில் கீ கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை மனப்பாடம் பண்ணுவது தான்.
வேறு வழியே இல்லை, மனப்பாடம் பண்ணிக்கோ. ஹைட்ரோ கார்பன் எக்ஸ் ப்ளஸ் கார்பன் எக்ஸ் ஹைட்ரஜன் ஒய் ப்ளஸ் இதை மனப்பாடம் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் கார்பனை பொறுத்த வரைக்குமே எல்லா எக்ஸ் தான். இங்கேயும் எக்ஸு இங்கேயும் எக்ஸு. எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா மாறிட்டு இருக்குது. இந்த இடத்துல y/4 ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் கம்பஷனுக்கு எவ்வளோன்னா இங்கே இருக்கிற ஒய்யில் 1/4 பங்கு நம்ம எடுக்கிறாங்க. இது திரும்ப கார்பன் டை ஆக்சைடு அப்படியே வருது. ஆனால் வாட்டராக வரும்பொழுது என்னவா வருதுன்னா அரை பங்கு ஆஃப் ஆஃப் த வாட்டர். அப்படி தட் இஸ் கால் ஒய். எடுத்துக்கிட்ட ஒய்யில் பாதி ஆக்சிஜன் வாட்டராக வெளியே வருது. அப்படி மனப்பாடம் பண்ணிக்க, அவ்வளோதான். அது வந்து நான் மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் போகிறோம். இன்றைக்கி வர 2 கொஸ்டின் தாம்மா இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதுவும் பாருங்களேன், ஜனவரி 2023 ஷிஃப்ட்டு டு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், ஜேஇ கொஸ்டின். நம்ம இதை இனி நீட்டுக்கு எதிர்பார்க்கலாம். ஓகே, நீட்டில் ஒரு 2 சேலஞ்சிங் கொஸ்டின் வரும். அது இங்கேருந்து தான் எடுப்பாங்க. அதனால் டைம் இருந்ததுன்னா ஜேஇ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. ஒரு நோட்டு போட்டு சால்வ் பண்ணிக்கோ. நீட் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட், +1 ஸ்டூடெண்ட், +2 ஸ்டூடெண்ட் எல்லாருமே. ஓகே, முடிஞ்சதுன்னா 9th 10th ஸ்டூடெண்ட் ஃபவுண்டேஷன் போகிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொஸ்டினை பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் அப்படின்னா, when 0.01 mole of organic compound containing 60% carbon was burned completely, 4.4 gram of carbon dioxide was produced, the molar mass of the compound is. முன்னாடி சம்மில் மாலிகுலர் ஃபார்முலா கேட்டாங்க. இந்த சம்மில் மோலார் மாஸ் ஆஃப் த கிவன் காம்பவுண்டு கேட்குறாங்க, கிராம் பெர் மோல். ஓகே, இப்போ என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத ஒரு இது கவனித்தோம்னா 0.01 mole ஆஃப் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீ எழுதிக்கோ. 0.01 N ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட், 60% கார்பன். ஸோ த காம்பவுண்ட் இஸ் கண்டைனிங் 100 கிராமுக்கு 60% கார்பன் இட் கண்டைன். அடுத்து இட் கோஸ் 4.4 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ அதில் வர கார்பன் டை ஆக்சைடு வெயிட் வந்து 4.4 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, த மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட். ஸோ இப்போ இதுக்கு என்ன கீ கான்செப்ட் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனுக்கு வந்துடுங்க. கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ இதுவும் வாட் இஸ் இட் கிவன் அஸ் அதாவது கார்பன் ஆக்சிஜன்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு தருதுன்னு சொன்னாங்கல்ல, அவ்வளோதான். ஏன்னா இதில் ஹைட்ரோ கார்பன் கிடையாது, வாட்டர் எதிர்பார்க்காது, வெறும் கார்பன் ஆக்சிஜன்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, இல்லை அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, இதுதான் கீ கான்செப்ட். இதில் இருக்கிறது 1 மோல் கார்பன், இதில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு 1 மோல். ஸோ 1 மோல் ஆஃப் கார்பன் எடுத்தினா 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, மோல் ஆஃப் கார்பன் இஸ் ஈக்குவல் டு மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ இங்கே என்ன மோல் கண்டுபிடிக்கிறோ அது இந்த மோலுக்கு ஈக்குவலைஸ் பண்ணணும். இப்போ வாங்க அப்படியே பார்க்கலாம். மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எப்போ மோல் கேட்டாலுமே கிவன் வெயிட் பை மோலார் மாஸ். கொடுக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு வெயிட் வந்து 4.4 கிராம், மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 44. அதனால் இதை டிவைட் பண்ணால் உனக்கு வருவது என்னென்னா மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. உடனே இதை டிவைட் பண்ணி வைக்காதீங்க, இதை அப்படியே வச்சுப்போம். ஃபைனல் ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு போயிடலாம். அதுதான் நான் சொல்கிற மெத்தட், ஈஸியான மெத்தட். ஸோ இப்போ வாட் இஸ் திஸ் இஸ் அப்படின்னா, இட் இஸ் அ மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அதாவது இந்த ஈக்குவேஷனில் இந்த பாட்டில் நமக்கு எது ரெடி அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ மோல் ஆஃப் கார்பனை கண்டுபிடிக்க போகிறோம். அதை கண்டுபிடிச்சோம்னா அதை கொண்டாந்து இதோட பேலன்ஸ் சரி பண்ணணும். ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டால் வேலை முடிஞ்சிடும். இப்போ மோல் ஆஃப் கார்பன் அதை எப்படி கண்டுபிடிக்கணும், எப்போ மோல்னாலுமே வெயிட் கிவன் பை மோலார் மாஸ். வெயிட் வேணும்னா என்னது, மோல் இன்ட்டு மோலார் மாஸ். இப்போ ஆரம்பம் வாட் இஸ் த வெயிட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட், அதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். வெயிட் வேணும்னா என்ன சொல்கிறேன், அதோடைய மோல் இன்ட்டு மோலார் மாஸ். அதோடைய மோல், இது ஆர்கானிக் காம்பவுண்டுடைய மோல் இன்ட்டு மோலார் மாஸ். ஸோ மோல் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட், மோல் நீ எழுதியிருக்கேன்னா அடுத்து அண்டர்ஸ்டுட் என்னது, மோல் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, இப்போ அடுத்தது இங்கே வரோம் வெயிட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்லேயே, அதுலேருந்து நம்ம வெயிட் ஆஃப் கார்பனுக்கு போகிறோம் அடுத்த கட்டம். அதை இதை எப்படி அப்ரோச் பண்ணோன்னா, 60% ஆஃப் கிராம் ஆஃப் கார்பன் கொடுத்ததால 100 கிராம் எடுத்துக்கிட்டினா உனக்கு 60னா நீ இவ்வளோ எடுத்துக்கிட்டினா எவ்வளோ. ஸோ திஸ் இஸ் த வெயிட் ஆஃப் யுவர் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ 100க்கு 60னா இந்த வெயிட்டுக்கு எவ்வளோங்கிறது தான் வெயிட் ஆஃப் கார்பன். ஸோ இப்போ
இது உனக்கு வெயிட் ஆஃப் கார்பன் இஸ் ரெடி. அடுத்து வாங்க, மோல் ஆஃப் கார்பன். எப்போ மோல் கேட்டாலுமே கிவன் வெயிட் பை மோலார் மாஸ். இப்போ கிவன் வெயிட் ஆஃப் ஆர்கானிக் இது கார்பன் எவ்வளோ, இதுதான் 0.01 into molar mass of organic compound into 16/10. This is given weight divided by molar mass of carbon, that is called atomic weight of carbon வந்து 12. இப்போ இந்த இதுதான் உனக்கு என்னென்னா மோல் ஆஃப் கார்பன். இப்போ மோல் ஆஃப் கார்பன் ரெடி. இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் பாரு, மோல் ஆஃப் கார்பன் இஸ் ஈக்குவல் டு மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அங்கே எழுதுனது தான் அதை அப்படியே இங்கே வந்து எடுத்துகிட்டு வரோம் பாருங்கள். மோல் ஆஃப் கார்பன் 0.01 into molar mass of organic compound into 60/100 divided by 12. See, இது weight of organic carbon, இது வந்து what is it called atomic weight of carbon. இது என்னென்னா weight of organic compound, இது மொத்தம் சேர்ந்தது weight of carbon. ஸோ இது ஒவ்வொரு படிய ஸ்டெப்பாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபைனலாக இது என்ன அப்படின்னா மோல் ஆஃப் கார்பன் தட் இஸ் ஈக்குவல் டு மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு given weight 4.4 divided by 44. இதை இப்போ அடுத்ததுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னா 0.01 into molar mass of your organic compound into 60. அதே தான் அங்கேருந்து எடுப்பாருங்க டிவைட் பை 100. இது 12 வந்து ஓவரால் டிவைட் மேலே போகிறப்ப 1/12 வந்திருக்கும். அதனால் திஸ் இஸ் ஈக்குவல் டு 4.4. இப்போ இதை வந்து ஒன்று நம்ம கேன்சல் பண்ணோன்னா நான் இங்கே இடத்துல வந்து என்ன பண்ணேன்னா ஒரு டிஜிட் தள்ளினேன். அதனால் இதையும் ஒரு டிஜிட் தள்ளிக்கிறேன். இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 44 கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள் 12 60 5 5 120. ஸோ இங்கே வருவது 0.1. இந்த இடத்துல பாருங்கள் 0.1 போட்டிருக்கேன். மோலார் மாஸ் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட் எழுதியிருக்கேன். டினாமினேட்டரில் 20. அப்புறம் இது என்ன அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 20 into 20 தட் இஸ் ஈக்குவல் அடுத்த லைனில் எழுதியிருப்பேன் 20. இது 20 மேலே பக்கம் 0.1 கீழே வரும். இதை ஒரு டிஜிட் தள்ளுனீங்கன்னா அங்கே 0 போட்டுக்கிறீங்க. நவ் திஸ் இஸ் த molar mass of the organic compound is molar mass of the organic compound is 200 gram per mole. So this is the way you have to find out. இன்றைக்கி ரெண்டு கொஸ்டின் தான். ரெண்டுமே வந்து நல்ல ரொம்ப சூப்பரான கிரிட்டிக்கல் கொஸ்டினாக இருக்குது. டெஃபினட்டாக இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு இதில் போட்டுட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ரியலி திரும்ப வந்து நீங்கள் எவ்வளோ பார்த்தாலும் ஃபைனலாக இந்த கொஸ்டினெல்லாம் திரும்பி பார்க்கணும். அதுக்காக வந்து ஒரு நோட்டு போட்டே நீ இதை செம்ம எழுதி சால்வ் பண்ணிக்கோ. இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். இதை நோட்டு போட்டே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. திரும்ப இப்போ பார்த்துட்டு அப்படியே வந்து ஸ்வைப் பண்ணி விடுறதெல்லாம் வேஸ்ட்டு. நீ வந்து சின்சியர் நீட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு நீட்டை திரும்பியும் வந்து சாஃப்ட் காப்பிலெல்லாம் வந்து பார்க்க முடியாது. அதனால் இதெல்லாம் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸுங்கிற ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி அதில் இதை ஒர்க் அவுட் பண்ணி அந்த இதை வச்சுக்கோங்க. லெசன் வைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லியும் வந்து வீடியோஸ் வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட் வீடியோஸாக தான் போட்டுட்ருக்கேன். ஆல் ஆஃப் யூ டேக் இட் இன் ஏ செப்பரேட் நோட் புக், அதர்வைஸ் யூ வில் பி சஃபரர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே.